Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தாவிக அரசு மீதான சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இப்போ தற்போதைய எண்ணிக்கை சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் 232, அதுல 116 மெஜாரிட்டிக்கு தேவைப்படுது. எல்லா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்துவிட்டார்களா? இன்னும் சில நிமிட துளிகள் தான் இருக்கிறது நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு. என்ன சூழல்? திலகவதி, சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு சரியாக காலை 9:30 மணிக்கு இதற்கான நடைமுறை தொடங்க இருக்கிறது. சபாநாயகர் JCT பிரபாகர் முன்னிலையில் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏற்கனவே ஆளுநர் அர்லேக்கர் இதற்கான உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காலை 8 மணியிலிருந்தே சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது ஆளும் கட்சியினுடைய தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கார்கள். அவர்கள் அனைவருமே சட்டமன்றத்திற்கு அவர்களுடைய இருக்கையில் உள்ளே அமர்ந்து இருக்கிறார்கள். தாவேகானுடைய 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே, அதாவது வெளி மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமல்லபுரத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். 2 AC பேருந்துகள் மூலமாக அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். தொடர்ந்து தாவேகானுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்துக்கு உள்ளே வந்திருக்கார்கள். அவர்களை தொடர்ந்து அதிமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள், SP வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளே வந்திருக்கிறார்கள். அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். அதே போன்று சட்டமன்ற வளாகத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள், அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செல்போன் கூட உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஊடகத்தினுடைய செய்தியாளர்கள், அவர்களுக்கு அனுமதி சீட்டு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கார்கள். அதன் அடிப்படையில் மிகுந்த ஒரு பலத்த பாதுகாப்புடன் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். காலை 9:30 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான நடவடிக்கைகள் குறித்து சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவிப்பு செய்ததுக்கு பிறகு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான அந்த தீர்மானம் குறித்து முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறார். அதற்கு பிறகுதான் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு செல்ல இருக்கிறது. இந்த நடைமுறைகள் அனைத்துமே பின்பற்ற இருக்கிறார்கள். இப்போ அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் மதிமுகனுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் வரவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பெறுகிறது. காலை 9:30 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் சட்டமன்றத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய அனைத்து இருக்கையிலும் அந்தந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்களா என்ற விவரங்கள் நமக்கு இன்னும் முழுமையாக தெரியும். நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடங்கியதற்கு பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலமாக நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். ஒருவேளை குரல் வாக்கெடுப்புக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு தெரிவித்து டிவிஷன் வாரியாக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், அதாவது 6 டிவிஷன்களாக சட்டமன்றத்திற்குள்ளதாக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், அந்த விவகாரத்தை அவர்கள் கோருகிறார்களா என்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய சூழலில் தான் தெரியும். எனவே அதன் அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான நடவடிக்கைகள் போனதுக்கு பிறகு இது அனைத்தையும் சட்டப்பேரவை செயலாளர் இறுதியாக நடவடிக்கை எடுப்பார். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.